வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் சிரம் தாழ்ந்த வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மகரிஷி அவர்களினுடைய இன்றைய கவிதை ஞானக் களஞ்சியத்தில் 1955 ஆண்டு இயற்றப்பட்ட இல்லறமும் துறவறமும் என்ற தலைப்பின் கீழ் வந்துள்ள 562வது கவி. இல்லறமும் துறவறமும். இல்லறமும் துறவறமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தார் உலக மக்கள். இல்லறத்தில் வலுவாது கடமையாற்றி எண்ணத்தை பண்படுத்தி எனையறிந்தேன். இல்லறமே கடமைகளின் தொகுப்பு என்றும் இன்ப துன்பம் உடல் உயிர் தத்துவம் உணர்ந்து இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவறம் என்றும் உணர்ந்தேன். இல்லறத்தை திறமையுடன் நடத்த ஏற்ற என்ன நிலை துறவறம் என்றும் உணர்ந்தேன். இந்த கவிக்கான விளக்கமாக மகரிஷி அவர்கள் குறிப்பிடுவது என்னவென்றால், இல்லறம் வேறு துறவறம் வேறு என்று இதுவரையில் உலக மக்கள் கருதி வந்தனர். இல்லறம் ஏற்று எனது கடமைகளை முறையாக இயற்றி எண்ணங்களையும் பண்படுத்தி நான் யார் என்பதையும் உணர்ந்து கொண்டேன். ஒரு இறைவனுக்கு மற்றொரு இறைவன் தொண்டு செய்யும் நிலையமே குடும்பம் என்பதை உணர்ந்தேன். இல்லறமே கடமைகளின் தொகுப்பாக உள்ளதையும் உணர்ந்தே பெற்றோர் மக்கள் பராமரிப்பு பாதுகாப்பிற்காகவே குடும்ப அமைப்பு என்பதையும் உணர்ந்து கொண்டேன். இன்ப துன்ப விளைவுகளின் காரண காரியங்களையும் உடல் தத்துவத்தையும் உயிர் தத்துவத்தையும் உணர்ந்தேன். உணர்ந்தவற்றை நடைமுறைப்படுத்த இல்லறத்தை திறமையுடன் நடத்துவதற்கு ஏற்ற எண்ணத்தின் நிலைதான் துறவறம் என்பதையும் உணர்ந்து கொண்டேன். அளவோடும் முறையோடும் எதையும் யாரையும் பயன்படுத்தி கொள்வதுதான் துறவறம். இல்லறத்தில் இருந்து கொண்டே எண்ணத்தில் துறவு கொள்ளல்தான் துறவறம் என்று குறிப்பிடுகிறார். இந்த கருத்தை ஒட்டிதான் இன்று எது துறவு வாழ்க்கை என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் பெங்களூரிலிருந்து இன்று நம்மிடையே ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனைக்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தில் தங்களை இணைத்துக் கொண்டு மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள். பெங்களூர் மல்லேஸ்வரம் அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலராகவும் இருந்து வருகின்றார்கள். கோவையிலே கல்வி பயின்று டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸில் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர்திரு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்களோடு 5 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் பெற்ற சிறப்புக்குரியவர்கள். ஃபேப் மெக்கானிசம் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தில் இயக்குனராகவும் பெங்களூரிலிருந்து முழு நேர பணியாக நமது மனவளக்கலை அருட்பணியை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள். வேதாத்ரி எஜுகேஷன் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் வெற்றி என்ற அமைப்பின் மூலமாக ரெசிடென்சியல் ட்ரைனிங்கும் கொடுத்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் உடைய ஐயா அவர்களை உங்களின் சார்பிலே வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று எது துறவு வாழ்க்கை என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஆடியோ சரியா இருக்கம்மா? சரியா இருக்குங்கய்யா. சரிம்மா. என்னோட பவர் பாயிண்ட் மூவ் ஆகுதான்னு பாருமா. ஜஸ்ட் ஒரு செகண்ட். மூவ் ஆகுதுங்கய்யா. மனித வாழ்க்கை பிறப்பிற்கும் அதனால. சரிம்மா, தேங்க்யூ. ஓகே. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. எனது அன்புக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அவர்களுக்கும் ஏனைய அறங்காவலர்களுக்கும் இந்த ஜூம் இணைப்பை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து IT துறையினருக்கும் இன்று இந்த இணைப்பில் இணையப் போகிற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும்
வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு முறை உங்களை இந்த மனவளக்கலையை தெரிந்து கொள்வதற்காக உங்களிடம் ஒரு தூண்டுதலாக அமைந்த உங்கள் தாய் தந்தையருக்கும் என் சிரம் தாழ்த்தி வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எது துறவு வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாழ்க்கைன்னா என்னன்னு பார்க்கலாங்க. மனித வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரியும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலமே வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கை எப்படி அமையணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனும் தானும் துன்பப்படாமல் பிறரையும் துன்பப்படுத்தாமல் வாழ்வதே உயர்ந்த வாழ்க்கையாகும். எத்தனை வருஷம் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்தோம் அப்படிங்கிறது கணக்கில்ல. எப்படி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்பதே சிறப்பாகும். அப்போ நமக்கான பாதையில் இறைவன் வகுத்த வழியில் தடம் மாறாமல் வாழ்வதே அழகானது. That is what is a beautiful life. வாழ்க்கை ஒன்றுதான், ஆனா பார்வைகள் பலவிதமா இருக்குங்க. வாழ்க்கையை அதன் இயல்பிலே ஏற்றுக்கொள்வதுதான், இயற்கையின் அடிப்படையிலே படைப்பின் அடிப்படையிலே ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு உயர்ந்த வாழ்க்கை. அத ஒரு 3 வழிகள்ல இந்த நல்ல வாழ்க்கையை புரிந்து கொள்ளலாம். ஒன்று, ஒழுக்கமான வாழ்க்கை. சாமிஜி அதுக்கு அழகான டெபினிஷன் கொடுப்பாரு. இந்த ஒழுக்கமானவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தைரியமா இருப்பாங்க, நேர்மையா இருப்பாங்க, நம்பகரமானவர், இரக்கம் மிகுந்தவர், தன்னலமற்றவர், தாராளமானவர்கள், உதவியாளர்கள், விசுவாசமானவர்கள், கொள்கையில் வாழ்க்கையை வாழ்பவர்கள் மற்றும் பல நிறைய இருக்குங்க. சாமிஜி அதுக்கு அழகா ஒரு சாமியம், ஒரு ஃபார்முலா கொடுத்திருக்காரு. தனக்கும் எண்ணம் சொல் செயலால் நாம் செய்யும் காரியங்கள் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவிக்காமல் இருப்பதே ஒழுக்கமான வாழ்க்கை. ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு டெஃபனிஷன். இதை நான் என்னோட 30 அனுபவத்துல இதை எல்லா இடத்துலயும் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்பெல்லாம் இதை சொல்லுவேன். வெரி பியூட்டிஃபுல் ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலால உங்க லைஃப்ல எது நல்ல இன்பத்தை கொடுக்குதோ அங்க ஃபில்அப் பண்ணிக்கங்க, அவ்வளவுதான். அதுவா ஒழுக்கமான வாழ்க்கை. அந்த ஒழுக்கமான வாழ்க்கையில மற்றவர்களுக்கு பலனளிக்கும் நடவடிக்கைகளில் நம் நேரத்தை செலவிட்டிருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. சுயநலமின்றி மற்றவர்களுடைய வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அதர்ஸ் நேரத்தை செலவிட்டிருக்கலாம்னு பாருங்க. இதுல ஒரு கர்மாவின் சட்டம். அவர்களின் நல்ல செயல்களையும் நோக்கங்களையும் வெகுமதிப்பாக இருக்கும். அதான் ஒரு நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. லிவிங் யுவர் லைஃப் ஃபார் த வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி. இதுல இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு நடந்த நிகழ்வு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. ஒரு பெண்கள் கல்லூரியில பிஎஸ்சி படிக்கிறவங்க கல்லூரியில ஒரு டீச்சர், ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ்க்குள்ள வராங்க, கெமிஸ்ட்ரி. நான் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பாடத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க கூட ஒரு சில தகவல்களை சொல்ல விரும்புறேங்கிறாங்க. எஸ் மேடம் அப்படின்னு எல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்கறாங்க. சரி, எல்லாரும் உங்க பாட்டி பேர் என்ன சொல்றாங்க. அம்மா பேரு, பாட்டிக்கு பேரு தெரியாது. சில பேர் சொல்ல முடிஞ்சது, நிறைய பேர்னால 3rd ஜெனரேஷனே ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியல. அப்ப கேக்குறாங்க, நீங்க எல்லாம் ஏன் உங்க பாட்டி உங்களுக்கு கொடுத்த இந்த உடல், அறிவு, பலம், பொருள், புகழ் எல்லாமே அவங்க கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு, ஆனா நீங்க ஏன் அதை அந்த மாதிரி கொடுத்தவங்களை மறந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பதிலே இல்லை.
சரி, நான் அடுத்த கேள்வியை கேட்கிறேன், இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலான்ட்டு மதர் தெரசா, மேரி கியூரி, அந்த மாதிரி இவங்க இல்லாத காலத்துல இருந்தவங்களையும், ஆப்ரஹாம் லிங்கன், இப்போ அந்த மாதிரி நிறைய இந்த தற்காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற மதர் தெரசா, இவங்க எல்லாமே எதை கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்றாங்க. அப்ப ஏன் உங்க தாத்தா பாட்டியை ஞாபகத்துக்கு வச்சுக்க முடியல? இப்ப நீங்கள் இல்லாத காலத்துல வாழ்ந்தவர்களையும் இப்ப இருக்கிறவங்களையும் சொல்ல முடியுதுன்னு கேக்குறப்போ, பாய் அப்படின்னு கேக்குறப்போ ஒரு பொண்ணு எந்திரிச்சு சொல்லுது, மேடம், எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டாங்க, மற்றவர்களுக்காக தங்கள் வாழ்க்கையை வாழவில்லை. ஆனா இப்ப நீங்க கேட்டீங்க பாருங்க, அனைவரும் மதர் தெரசால இருந்து நீங்க கேட்டவங்க எல்லாருமே பிறருக்காக வாழ்ந்தவர்கள். அப்ப அதுதான் மற்றவர்களுக்கு பலனளிக்கும் வகையில் நாம் வாழ்க்கை இருக்க வேண்டும். அது ஒழுக்கமான வாழ்க்கை. இரண்டாவது, மகிழ்ச்சியான வாழ்க்கை. நல்ல வாழ்க்கை அகநிலை அனுபவங்களை வலியுறுத்துகிறது. The inner joyful feeling. இப்போ இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எப்படி சார் பார்க்கணும்னா, நல்ல அனுபவங்களையும் அது அந்த அனுபவித்த அனுபவங்களும் பிரதிபலிக்கும். அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு இப்போ உங்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கலாம். ஒரு ஆசிரியர் தன்னுடைய ஆசிரியர் காலத்துல தன்னுடைய அனுபவங்களையும் அனுபவிச்சதையும் கேட்கிறார். சொல்றாரு பாருங்க, நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு கல்வி என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறப்போ அதுல ஆசிரியர்களின் பங்கு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் பதில் சொன்னாராம், எஜுகேஷன் இஸ் a desirable change in the behavior of children and it is the duty of the teacher to bring out overall development of the children என்று பதிலளித்தேன் சொல்றார். behavior of the children, அப்புறம் அந்த டீச்சர் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் தி சில்ட்ரன், படிப்பு மட்டுமல்லாமல் அந்த குழந்தையின் முழுமையான வாழ்க்கை வாழ்வதற்கான திறனை கற்றுக் கொடுப்பதும் தான் கல்வி. அதுதான் ஆசிரியரின் பங்குன்னு சொல்றார். அப்போ தன்னுடைய அனுபவங்களை பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா அவரு சொல்லிக்கிறார். இதை நமக்கும் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி இருந்திருக்கும். நீங்க உங்க வாழ்க்கையில எந்த நிலையில எந்த இடத்துல வாழ்ந்திருந்தாலும், டீச்சர் இல்லாம எந்த ஒரு நிறுவனத்துல நீங்க இருந்திருந்தாலும் திரும்பி பார்க்கிறப்போ எப்படி இருக்கணும்னா, உங்களை கூப்பிட்டு, ஓகே அது அடுத்ததுக்கு வரலாம். இப்போ ஒரு ஆசிரியரிடம் மாணவர்கள் என்ன எதிர்பார்ப்பது அப்படின்னு திருப்பியும் அங்க ஒரு what is that called, ஒரு குரூப் டிஸ்கஷன்ல அவர் கேட்கிறாங்க. அப்போ தனியார் பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியரிடம் எதிர்பார்ப்பது பாடத்தில் ஆளுமை, அதிக மதிப்பெண்கள், இதைத்தான். ஆனா அரசு பள்ளி மாணவன் எதிர்பார்ப்பதோ அன்பும் அக்கறையும் என்பதுதான். அங்க அவனுக்கு அன்பும் அக்கறையும் அங்க இல்லாம இருந்திருக்கு. அந்த அன்பும் அக்கறையும் தேவை என்பதுதான் அரசு பள்ளி மாணவன் கேட்கிறான் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்றார். அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறதுக்கு when you look back, when you turn back, அப்படியே அந்த உங்களுடைய நினைவுகள் எல்லாம், அனுபவங்கள் உங்களுக்கு ஆனந்தத்தை தர வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும். அடுத்தது மூன்றாவது, பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை, a fulfilled life. fulfilled லைஃப்னு பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாகவும் நீண்ட கால வாழ்க்கையை அனுபவிக்கவும் வேண்டும். நான் செய்ய விரும்புவதை செய்வதற்கான சுதந்திரம், பொருள் பலம், மனவளம், சுற்றுப்புற சூழ்நிலை, இவை அனைத்தும் நமக்கு கிடைத்திருக்க வேண்டும். The one which I like, I must do it. மற்றவங்க சொல்றது இல்ல, not the influence of the society and by others. நான் விரும்புவதை செய்ய எனக்கு சுதந்திரம் தேவை. அதுதான் பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை. அதை செய்வதற்கான
நல்ல நண்பர்கள் இருந்திருக்க வேண்டும், தனித்துவமான மனித திறமைகளை மற்றும் திறன்களை பயன்படுத்த வேண்டும். You must use your intelligence in the best way. அதிலும் சமூகத்தின் நலன், சமூகத்தின் மீது அக்கறை, இயற்கையின் மீது ஒரு அன்பு, இயற்கையை நோக்கிய உங்களுடைய எண்ணம், சொல், செயல், இந்த மேம்பாட்டுகளுக்காக தன்னுடைய உடல், பொருள் அனைத்தையும் அர்ப்பணித்திருக்க வேண்டும். அதுதான் பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை. அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரம். பாருங்க, ஒரு அங்கீகாரம்னா ஒரு பரம்வீர் சக்ரா இல்ல ஒரு கேலண்ட்ரி அவார்டு கிடைக்குது. தன்னுடைய கடமையை செய்யறாரு நாட்டுக்காக. அப்போ திருப்பியும் ஹி லாஸ்ட் ஹிஸ் லெக்ஸ்னா கூட அவர் கூப்பிட்டு ஒரு பரம்வீர் சக்ரா கொடுக்கிறாங்க. அந்த கிடைத்த அங்கீகாரம் அவருடைய பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை. ஒரு கால் போனா கூட கால் இல்லை என்ற அவருக்கு அந்த ஊனமே தெரியாது. ஏன்னா அவருக்கு கிடைத்த அங்கீகாரம். நம்மளையும் பாருங்க, ஒரு நல்ல நீங்க ஒரு நல்ல டீச்சரா இருக்கீங்க ஒரு ஆன்மீகத்துல. அப்ப யாராவது ஒருத்தர் வந்து உங்களை நீங்க ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை திருப்பியும் மன்றத்துக்கு கூப்பிட்டு இவ்வளவுதான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு சர்வீஸுங்கிறப்போ உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் உங்களுக்கு என்ன கிடைக்குதுங்க? அங்க ஒரு பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை. அந்த பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம். சாட் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் பாத்துக்கிறேங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, க்ளோஸ். ஸ்கிரீன் ஷேரிங். வாழ்க வளமுடன். சாரி, கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர்ல ஒரு கிளிக் பண்றப்போ தப்பு நடந்துருச்சுங்க. வாழ்க வளமுடன். இதான் பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை, உங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம். விரும்புவதை செய்யறதுக்கு சுதந்திரம், நல்ல நண்பர்கள், தனித்துவமான மனித திறமைகள் கொண்டு சமுதாயத்திற்கும் மேம்பாட்டுக்காக நாம் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்க வேண்டும். அதுதான் பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை. இப்போ ஆனால் இன்றைய மனித வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்க. அறிவியலில் அதிகமாக ஈடுபட்டு கொண்டு செல்லும் மனிதன் உணர்வியல் மழுங்கி போச்சு. அன்பும் கருணையுமே இல்லாம போச்சு. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பாலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒரு 10 செகண்ட்ல அடுத்த நாட்டினுடைய தலைநகரை அழிக்கக்கூடிய அளவுக்கு பாலிஸ்டிக் மிசைல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எத்தனையோ இன்னைக்கு வந்திருக்கு பாருங்க, இந்த வைரஸ் பாக்டீரியாக்களை கொண்டு தானும் மற்றவர்களையும் அழிக்கும் அளவுக்கு தன்னுடைய அறிவியலை தவறான வழியிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். இயற்கையின் பிணைப்பிலிருந்து வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறான். மீண்டும் அவன் உணர்வியலோடு ஒன்றி இயற்கையோடு ஒன்றுபட்டால் மட்டுமே மனித வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையாக அமையும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க. இயற்கையிலிருந்து தூரமா போயிட்டான். இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம ஈகோ பேலன்சிங், இயற்கையை கெடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இயற்கையினை சார்ந்த வாழ்வே அதன் படைப்புத்தன்மையில் முழுமை பெறும். பாருங்க, பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இட் இஸ் a challenging லைஃப் தான். பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை ஒவ்வொரு படியிலும் இன்றைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிறந்ததிலிருந்து குழந்தைக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்த்துறதுல இருந்து பிளாக் மணி, கரப்ஷன், பொருள் புகழ் ஈட்டுதல், தனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும், ஈகோ, தான் தனது, எல்லா நிலையிலும் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை, குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரை உள்ள பருவநிலைகளில் இயற்கை நிர்ணயத்தின்படி நிகழ்கிறது. ஆனா நம்ம அதுக்கு என்ன பண்றங்க? ஆப்போசிட்டா தான் பண்ண நினைக்கிறோம். அதற்காக நாம் தவறுகள் செய்கிறோம். அந்த தவறுனால நாம் தண்டிக்கப்படுகிறோம். இன்னைக்கு கொரோனாவோட ரீசனே நாம் அனைவரும் தண்டிக்கப்பட்டு கொண்டுவதற்கு காரணம் பிறப்பிலிருந்து
இறக்கும் வரை இந்த 100 ஆண்டுகளுக்காக பருவநிலை மாற்றங்கள் இயற்கை நிர்ணயத்தின்படி நடப்பதை நாம் எதிர்கொண்டு அதற்கு தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்தந்த பருவங்களில் ஆரோக்கியத்தை, வளர்ச்சியை, முன்னேற்றத்தை, வாழ்வியல் நிர்ணயிப்பது யார்? நம்ம தானே. We who responsible for our present life, for disease, disturbance, எல்லாத்துக்குமே இதை நிர்ணயிப்பது நம்ம தான். So we are responsible for today's all the problems in life. அதான் இன்றைய மனித வாழ்க்கை. மேலும் சொல்லப்போனா இயற்கைக்கு ஒரு நீதிமன்றம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், அதுல முதல்ல குற்றவாளியா யார் நிப்பாங்கன்னா மனிதனை தான் இருக்கும். மனித 6வது அறிவுள்ள மனிதனை தான் அது அடைக்கப்பட வேண்டி இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இயற்கைக்கு எதிரான முயற்சியில தான் பல்வேறு பக்க விளைவுகளை சந்திக்கிறோம். ஏனைய விலங்குகளுக்கு ஒப்பிடும் போது மனிதன் தான் கொடிய மிருகம். மற்ற 5 அறிவுள்ள மிருகங்கள் வரை இயற்கையின் படைப்புப்படியே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. உங்க வீட்டுல ஒரு மாடு இருக்கு, 15 வருஷம் தண்ணியே கொண்டு போய் காட்டுங்க, தண்ணி தான் குடிக்கும், போன்விட்டா ஹார்லிக்ஸ் கேட்காது, வேற ட்ரிங்க்ஸ் எதுவும் கேட்காது. இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கை அனைத்து விலங்குகளும் வாழ்கின்ற மனிதனே இயற்கையை தன்னுடைய சுகத்துக்காகவும் தன்னுடைய வாழ்வை உயர்த்தி கொள்வதற்காகவும் பயன்படுத்துகிறான். ஆனா அதை தவறான வழியில பயன்படுத்துகிறான். பல்வேறு உயிரினங்கள் மனித குலத்தின் அட்டூழியங்களை சகித்துக் கொண்டு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. டெஸ்டிங் மிருகங்களை எந்தெந்த வழியிலே தன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷத்துக்காகவும் உயர்வதற்காகவும் பாருங்க பண்ணியிருக்கோம். Then this is an animal fight, bull fight. எல்லா நாடுகள்லயும் இருக்கு. இருப்பினும் இவ்வளெல்லாம் நம்ம பண்ணா கூட காற்றும் நீரும் வானும் மண்ணும் போல் அன்பும் அரவணைப்பும் அழகும் இனிமை போல வாழும் வாழ்வும் பொதுவானது. எல்லைகளற்று பறந்து விரிந்து கலந்து உணர்வு செறிந்து கரைந்து கலந்து போவதே வாழ்வு. இதை தெரியாமல் நம்ம தவறு செஞ்சிட்டு இருக்கோம். அப்போ மனித பிறவியின் நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாம போச்சு. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராய் பிறந்த காலையின் கூன் குருடு செவிடு பேடின்றி பிறத்தல் அரிது. அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க நம்மளெல்லாம். ஹவு பிளஸ்ட் வி ஆர். கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையில் அப்படியெல்லாம் இருக்க நம்ம. இப்ப ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. நமக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, ஞானம் கல்வி. இப்ப நான் பாக்குறேன், நீங்க இந்த ஒரு ஜூம் மூலமா கேட்டு எல்லாம் புரிந்துக்கிற அளவுக்கு ஞானமும் கல்வியும் கிடைச்சிருச்சு. ஞானமும் கல்வியும் நயந்த காலையில் தானமும் தவம் தான் செய்தல் அரிது. தானமும் தவமும் தான் செய்தாயினும் வானவர் நாடி வழி பிறப்பிடுமே. அருமையான ஒரு குரு கிடைச்சிட்டார். அதையும் நம்ம சிறப்பா செய்யறோமா? அதுதான் மனித பிறவியின் நோக்கம், இறைநிலை உணர்தல். நான் மெடிடேஷன் 1 மணி நேரம் பண்ணிட்டேங்க, போதுமா? நோ. இன்ட்ராஸ்பெக்ஷன். அதான் இதுல ஹிந்தியில சொல்லுவாங்க, தியான் கர்ணானகி தியான் மே ரஹ்னாக. 1 மணி நேரம் மாத்திரம் காலையிலும் மாலையிலும் செய்த தவம் மட்டும் போதாது. 24 மணி நேரமும் 24/7 into 365 days. அப்படிப்பட்டவனே இறைநிலை உணர்வதற்கு தகுதி பெறுகிறான். எண்ணம் சொல் செயலிலே எப்பொழுதும் கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் இன் தாட் வேர்ட் அண்ட் டீட். அவை அனைத்திலும் தவத்தை பிரதிபலிக்க வேண்டும். அவன்தான் உண்மையான ஆத்ம சாதகன். இறைநிலை உணர்வதற்கான சரியான வழியிலே இருக்கின்றான். அதுதான் மனித பிறவி. ஆனா அப்ப ஏன் அதுக்கு என்ன துறவுன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் மகான்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க? அதுக்கு துறவு தான் தேவை. படகுல தண்ணி இருக்கலாம், படகு தண்ணீர்ல இருக்கலாம், சாரி. ஆனால் தண்ணீர் படகுக்குள் நுழையக்கூடாது. நுழைந்தால் படகு கவிழ்ந்து விடும். அதுபோல மனிதன்
உலகத்தில் வாழலாம், ஆனால் உலகப்பற்று அவனிடத்தில் இருக்கக்கூடாது என்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் துறவை பத்தி சொல்றப்போ. அதுவே இவ்வுலகத்தில் ஒன்றும் நிலையானது. நத்திங் இஸ் பர்மனன்ட். மிகவும் நெருங்கியுள்ள ஒவ்வொரு பொருளின்றும் நாம் விடுதலைப்படுதல் வேண்டும். அப்படி விடுபடுவதே பேரின்பத்திற்கு வழியாகும். To realize self அப்படின்னு புத்தர் சொல்றார். அதுவே மகாவீரர் தேவைக்கு அதிகமாக சேர்த்து வைப்பதில் பற்றுக்கொண்டால் ஆன்மா ஒருபோதும் மகிழ்ச்சி அடையாது. இது மகாவீரர். அப்போ எல்லாருமே துறவை ஏதோ ஒரு வழியிலே இன்சிஸ்ட் பண்றாங்க. why they are doing it? எதற்காக துறவை அப்படி சொல்கிறார்கள்? அப்ப துறவுல என்ன இருக்கு? நீங்க ஒரு பெரிய கோட்டை கட்டுறீங்க. ஒரு கோட்டை கட்டணும்னா மாட மாளிகை கூட கோபுரம் இத கட்டணும்னா என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க? அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இப்போ மாளிகையோ கோட்டையோ கட்டணும்னா அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி ஆத்ம சாட்சாத்காரம், செல்ஃப் ரியலைசேஷன், இறைநிலை உணர்வதற்கு எதுங்க அஸ்திவாரம்? துறவுதான் அஸ்திவாரம். ஆத்ம சாட்சாத்காரம் பெறுவதற்கு துறவு அஸ்திவாரம். அதுல அகம் புறம் என்ற 2 துறவும் இருக்க வேண்டும். சரி, அப்ப துறவுன்னா என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். துறவு என்றால் என்ன? உள்துறவு அடைந்த அனைவரும் துறவியே. அவன் இறைவனாக ஞானத்தை அடைய மட்டுமே யோசிப்பான், யாசிப்பான். எப்போ உங்களுக்குள்ள துறவு வந்துருச்சோ அப்போ ஹூஅமாய், நான் யார் அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதையே யோசிப்போம், அதையே யாசிப்போம். புறத்தே மேற்கொள்ளும் துறவு புறத்துறவு. உலகியல் பொருள்கள், சுயநலச் செயல்கள் ஆகியவற்றை துறப்பதாகும். இதுவும் தேவைதான். ஆனால் மனதளவிலே துறவுதான் மிக முக்கியமானது. அதுவே உயிர் நாடி. இறைநிலை உணர்வதற்கு அதுவே உயிர் நாடி. உள்துறவு மனத்தளவிலே துறப்பது. உண்மையில் துறவு என்பது மனத்துறவுதான். மனம் எந்த பொருள்களிடத்திலும் யாரிடத்திலும் ஒட்டுதல் இல்லாமல் பற்றில்லாமல் இருப்பதுதான் துறவு. இத துறவை பத்தி இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுக்கலாம். அப்போ துறவு தேவை. அதுல எப்படி இருக்கணும் துறவுன்னா, அகங்காரம், வலிமை, செருக்கு, காமம், சினம், இரத்தல் இவற்றை விட்டும் மமகாரம் நீங்கி சாந்த நிலை கொண்டவன் பிரம்மமாக தகுவான். அருள் உணர்வு மிகுந்து தன்னலம் தேய்ந்து அழிந்த பின் வாழ்க்கையில் பற்றுகள் அற்று போகும். இது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்போது இல்லறத்தில் இருந்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து கடமை செய்வோர் உண்டு. இல்லறத்துல இருந்துட்டே கடமை செய்வோர் உண்டு. அவர்களுடைய நிலை அகத்துறவு என்று கூறப்படும். அருள் உணர்ந்து, அருள் மிகுந்து, தன்னலம் தேய்ந்து, செல்பிஷ்னஸ் போய் அழிந்த பின் வாழ்க்கையில் பற்று எல்லாம் அற்று போகும். அப்போது இல்லறத்தில் இருந்து பற்றற்ற வாழ்க்கை வாழ்ந்து கடமை செய்வதுண்டு. அவர்களுடைய நிலை அகத்துறவு என்று கூறப்படும். சிலர் என்ன பண்ணுவாங்க, இல்லறத்தை விட்டு விட்டு தன் வீடு தன் பொருள் எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்வார்கள். அது புறத்துறவு என்று கூறப்படும். பற்றுக்களையும் தொடர்புகளையும் நீங்கி தான் தனது ஐ அண்ட் மைண்ட் என்ற செருக்கறுத்தலே துறவாகும். பற்றுகளையும் தொடர்புகளையும் நீக்கி ஐ அண்ட் மைண்ட் தான் தனது செல்பிஷ்னஸ், அக்ரெசிவ்னஸ் அண்ட் பொசசிவ்னஸ் என்ற செருக்கறுத்தலே துறவாகும். ஓகே, துறவை பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. குறள் 350 பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அறத்துப்பால் துறவரத்துல எதிலும் பற்றில்லாதவராக யார் இருக்கிறாரோ அவரிடம் மட்டுமே பற்றுக்கொள்ள வேண்டும்.
துறவரத்தினர் தம் பற்றுகளை விட்டொழிப்பதற்கு அத்தகையோரிடம் கொள்ளும் பற்றுத்தான் துணை நிற்கும். அப்ப இறைவனுடைய துணை மட்டுமே தேவை. இத அருட்பிரகாச வல்லரார் துறவு என்பது தன்னை உணர்ந்து மனம் அமைதி இல்லாம இருக்கு. அப்படியே என்ன பண்றீங்க, பீச்சு கிட்ட அவங்க வண்டியை நிறுத்திட்டு பறந்து விரிந்த கடலை பாருங்க. பறந்து விரிந்த கடலை பார்த்த உடனே என்ன பண்ணுதுங்க, மனம் விரிவடைகிறது. பறந்து விரிந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்தே கடலை பார்த்துட்டு உட்கார்ந்தோடனே கடல் போன்று மனம் விரிவடைகிறது. விரிவடைந்த மனம் அமைதி அடைகிறது. இந்த அமைதி அடைவதற்கு முயற்சி மட்டுமே தேவை. ஆனால் நிரந்தரமற்ற பொருள்கள், பொருள், புகழ், புலனின்பம், இதெல்லாமே நிரந்தரமற்றவை, அற்பத்துறவு. அந்த நிரந்தரமற்றவைகளிலிருந்து நிரந்தரமான ஆனந்தம், பேரானந்தம், ஏகாந்தம், சதானந்தம், பரமானந்தம் என புறப்படும் போதுதான், என வாழ்க்கையின் நிலையை தொடரும் போதுதான் கண்டினியூஸா நமக்குள்ள இந்த நிரந்தரமான தொடர்புக்கு, இறைநிலையோட தொடர்புக்கு ஒரு ரே ஆஃப் தாட் ஓடிட்டே இருக்கணுங்க. அந்த தொடர்பு கொண்ட நிலை இறைவனிடத்திலே, எப்பெல்லாம் உங்களுக்கு இறைவனிடத்திலே தொடர்பு கண்டினியூஸா ஒரு ட்ராக்ல ஓடிட்டே இருக்கும், அப்போ என்ன தெரியுங்களா ஆகும், நிரந்தரமான தொடர்பு இருக்கும். தான் தனது ஒழிக்கப்படும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அப்போ இறைவன் படைப்பில் இருக்கிற எல்லாத்துடையும் எப்பொழுதுமே தொடர்பு கொண்ட நிலையில் இருக்கும் பொழுது ஆனந்தம், பரமானந்தம் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். தான் தனது ஒழிக்கப்படும். இந்த மாதிரி துன்பத்தை விலக்குவது எப்படி? ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தின் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் செய்ய வேண்டிய கடமைகள் பல உண்டு. சாமிஜிதான் சொல்றாரு, தன்னுடைய கடமைகளை 5 வகையில பிரிக்கிறார். தான், குடும்பம், சுற்றத்தார், சமுதாயம், உலக சமுதாயம். செய்ய வேண்டிய கடமைகள் பல உண்டு. அவற்றில் ஒன்றுதான் பொருளீட்டி குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது. எனவே பொருள் ஈட்டுவது அவனுடைய கடமை. அப்போ இந்த பொருள் ஈட்டும் போது அந்த துறவு முறையிலே பொருள் ஈட்ட வேண்டும். பணத்தின் மீது கொண்ட பற்றினால் மனிதன் குற்றவாளி ஆகிறான். என்ன சார், பணத்தின் மீது பற்றிருந்தா குற்றவாளியா? ஆமா, பணத்தை என்ன பண்றீங்க, தேவையான அளவுக்கு மேல் பிளாக் மணி அளவா உங்க பேங்க்ல அக்கவுண்ட்ல இருக்கிறது ஒயிட் மணி. பணத்தை கணக்கு காட்டாமல் வைத்திருந்தால் அது பிளாக் மணி. ஒயிட் மேஜிக் அண்ட் பிளாக் மேஜிக், ஒயிட் அண்ட் பிளாக். பணத்தின் மீது கொண்ட பற்றினால் ஒரு மனிதன் குற்றவாளி ஆகிறான். குறிப்பிட்ட உணவின் மீது பற்று கொண்டால் உடலுக்கு நோய் வருகிறது. பேலன்ஸ்ட் வே ஆஃப் ஈட்டிங் தெரியல, he started eating junk food, உடலுக்கு நோய். morbidity in the body, mortality and morbidity today linked. இறப்பு விகிதம், மார்பிடிட்டி, நிறைந்த களங்கங்களை கொண்ட உடம்பாய் போயிடுது. அப்போ மார்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். பணத்தின் மீது பணம், பொருள், புகழ் என்ற பற்றின் மீது கொண்ட பற்றினால் ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். அதனாலதான் துன்பம். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் மீது எந்த அளவுக்கு பற்றில்லாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அவற்றினால் வரும் துன்பங்களும் ஆபத்துக்களும் குறையும். இல்லைன்னா வரவே வராது அப்படிங்கிற சாமிஜியும். அளவும் முறை கொண்டு
வாழ்க்கையை தூய்க்கும் பொழுது, 5 அளவு முறை இருக்கும் பொழுது துன்பங்களே இல்லைங்க, துன்பமே வராது. இதைத்தான் திருவள்ளுவரும் துறவுக்கு கூறும் இலக்கணம். அளவு முறை, லிமிட் அண்ட் மெத்தட், துன்பத்தை விளக்குவதற்கான இலக்கணம், துறவுக்கு கூறும் இலக்கணமும். சரி, இப்ப துறவும் உலகியல் இன்பமும் எப்படி இருக்கும்? வாழ்க்கை வாழ்வதற்கே, உலகியல் இன்பங்கள் யாவும் துய்ப்பதற்கேயா. எனவே துறவி காவி உடுத்தலோ காடு செல்வதோ தேவையில்லை. துறவு விரும்பும் ஒருவன் செல்வம், வாய்ப்பு, வசதிகள் ஆகியவை தனக்கு இருக்கும் போதே அவர் அவை பற்றிய மனப்பற்றை நீங்கி உலகிடை வாழ வேண்டும். தாமரை இலை தண்ணீராக வாழும் துறவு இது. கௌதம புத்தர் சொல்றோம், சித்தார்த்தா, த கிரேட் கிங் சித்தார்த்தா, அவ்வளவு அழகான மனைவி, மக்கள், பொருள், புகழ் அனைத்தும் இருந்த பொழுதே, வசதிகளை எல்லாம் இருக்கும் பொழுதே மனப்பற்றை நீக்கி உலகிடை வாழ வேண்டும். அதான் தாமரை இலை தண்ணீர். இவ்வாறு மனப்பற்று நீங்கி ஒருவன் இவ்வுலக வாழ்க்கையில் அடையக்கூடிய நன்மைகளும் இன்பங்களும் பலவாகும். 2500 வருஷங்களுக்கு அப்புறமும் டுடே we think about, we celebrate the great Buddha. இது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் நினைக்கிறேன். the great Siddhartha, the king சித்தார்த்தா, கடைசியில அவர் கடுமையான தவம் செய்து அவர் இறைநிலை உணர்ந்தார். அப்போ ஒரு காலத்துல என்ன, இந்த மாதிரி ஸ்டாச்சுவை நீங்க அடிக்கடி எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். புத்தரோட ஸ்டாச்சுவை இது ஒரு 446 to 440 BC-ல இருந்தது. இந்தியன் ட்ரெடிஷன்ல எப்படின்னா, ரெனன்சியேஷன், துறவுக்கு கடுமையான தவம் செய்யணும்னு சொல்றாங்க. புத்தரும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல என்ன பண்றாராம், 29 வயசுல இருந்து 35 வயசு வரைக்கும் ஒரு 6 வருடங்கள் கடுமையான தவம் பண்றார். உடம்பெல்லாம் ஒட்டி எலும்பு தெரிய ஆரம்பிச்சிருந்தான். அப்போ when he was on the verge of dying, இறக்கும் நிலை வரும் பொழுதுதான் அவருக்கு தெரியுதான். இது எல்லா இடத்துலயும் நீங்க புத்தரோட இதுல பார்க்கலாம், ஒரு படத்தை பார்க்கலாம். அப்பதான் அவருக்கு உணர்றாரு, உடம்பின் அவசியத்தை உணர்ந்தார். உடம்பு, உலகம் எதையும் நாம் துறக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு உணர்றார். உலகத்தை ஒட்டிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று புத்தருக்கு இந்த 6 வருட கால அனுபவம், ரெனன்சியேஷன் அவருக்கு தெரிந்துதான். அப்போ உலகத்தோடு ஒட்டிய வாழ்க்கை வாழ வேண்டும். அப்போ உலகத்தோடு ஒட்டிய வாழ்க்கை எது? குடும்ப வாழ்க்கை. அப்போ ஆன்மீகம் பக்குவம் பெறும் வரையில் குடும்ப வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். காய் மரத்துல இருந்தா தாங்க அது பழமாக முடியும். காய நீங்க அப்பவே என்ன பண்றீங்க, காயா இருக்கிறப்பே மரத்திலிருந்து பிடுங்கிட்டீங்கன்னா அது பழமா இருக்காது, புளிக்கும், உபயோகம் இல்லை, யாருக்கும் உபயோகப்படாது. அதே மாதிரி இந்த துறவுங்கிறது பலவந்தத்தாலோ பிறருடைய உந்துதலாலோ வாழ்க்கையில தோத்து போயிட்டதாலேயோ ஏதோ பிசினஸ்ல லாஸ் ஆனதுனாலேயோ தப்பித்துக் கொள்வதற்காகவோ இல்ல பிறருடைய தேவைக்காகவோ துறவு நடக்கக்கூடாதுங்க. துறவு எப்படி இருக்கணும்னா, மரத்துல இருந்து கனிந்த பழம் கனியும் பொழுதுதான், மரம் எப்படி காய் கனியும் வரை தன்னிடத்திலே பிடித்து வைத்திருக்கிறதோ, அன்பும் கருணையும், அன்பால பிடிச்சு வச்சிருக்குது, கருணையால ஊட்டச்சத்துக்களை கொடுக்குது. அப்போ ஆன்மீக பக்குவம் பெறுவதற்கு குடும்ப வாழ்க்கை என்னும் ஒரு மரம் உதவி செய்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக பக்குவம் பெறுவதற்கு குடும்ப வாழ்க்கை என்னும் மரம் உதவி செய்து கொண்டே இருக்கிறது. அப்போ குடும்ப வாழ்க்கையின் கடமைகளை செய்தே ஆக வேண்டும். நோ ஒன் கேன் எஸ்கேப் குடும்ப வாழ்க்கையிலே. அப்போ பக்குவம் அடைந்த உடனே கனி தானாக விழுவது போல் நாமும் துறவு வாழ்க்கையில் நுழைவோம். அப்ப குடும்ப வாழ்க்கை பக்குவம் அடைந்த பின் துறவு வாழ்க்கை தானாக நடக்கும். இல்லறம் அல்லது
நல்லறம் அன்று. இல்லறத்தில் உள்ளவர்களே துறவரத்தார்க்கும் வறியவர்க்கும் தங்களிடத்திலே இறந்தவர்களுக்கும் உணவு கேட்டு வருபவர்க்கும் நல்ல துணைவராக இருப்பார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. இப்ப இல்லறத்துல வாழ்றவங்க எல்லாம் இல்லற கடமைகளை செவ்வனே செய்து அவ்வில்லறத்தை துணை கொண்டு செல் அறமாக்கி துறவரத்தினை நோக்கி செல்ல வேண்டும் என்கிறது சித்தாந்த சைவம். ஓகே, அது இன்னும் ஒரு சின்ன ஒரு இல்லறம் எது, அப்போ துறவரம் எது, இரண்டுக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, இல்லறம் துறவரம் ஒரு தனி மனிதன் நிக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வாழ்க்கையில் பல வெற்றிகளை பெறுவதற்கும் வாழ்வதற்கும் இரண்டு கால் மனிதனுக்கு அவசியம். அதே போல் ஒரு சமுதாயத்துக்கு நல்ல சமுதாயமாக இருப்பதற்கு இல்லறமும் துறவரமும் அவசியம். மனிதனின் இரண்டு கால்களைப் போல் சமுதாயத்திற்கு இல்லறமும் துறவரமும் தேவை. அன்பின் அடித்தளத்தில் அமைவது இல்லறம், அருளின் அடித்தளத்தில் அமைவது துறவரம். அன்பு அங்கு அருள். அன்பும் அறனும் கொண்டது இல்லறம், அருளும் அறமும் கொண்டது துறவரம். நல்ல இல்லற வாழ்க்கை படிப்படியாக துறவு மனப்பான்மையை வளர்த்து கொள்வதற்கு உதவுகிறது. அப்போ சமுதாயத்திற்கு இல்லறமும் துறவரமும் இரண்டு கால்களைப் போல். இப்போ நீங்க அதெல்லாம் திறந்துட்டீங்களா அப்படின்னு கிருபானந்த வாரியார் தமாஷா ஒரு இடத்துல கேட்கிறாருங்க. எது சாட்சி, எது காட்சி? காட்சி என்ன காட்சி தெரியுது அப்படின்னு கிருபானந்த வாரியார் சொல்லாரு பாருங்க. ஒரு சின்ன கதையில ஒரு நல்ல ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்ந்த முதிர்ந்த வானப்பிரஸ்தா தன்னுடைய மூன்றாவது வாழ்க்கையை தாண்டி சந்நியாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தம்பதியினர் திருச்செந்தூர் கடற்கரைக்கு வழியில வர்றாங்களாம். அது ஆண் துறவி, ரெண்டு பேரும் கணவன் மனைவிதான். ஆனா துறவரம் நான்காவது படியில, வாழ்க்கையின் நான்காவது படியில இருக்காங்க. ஆண் துறவி முன்னும் பெண் துறவி சற்று பின்னும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்க திருச்செந்தூர் கடற்கரையில் நடந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல ஒரு பெரிய ஒரு தன்வந்தரின் மனைவி அந்த கடல்ல குளிச்சுட்டு வர்றப்போ கையில இருந்த வளையல் நழுவி விழுந்துருது. தேடி பார்க்காங்க, கிடைக்கல. மன வருத்தத்தோட போயிடுறாங்க. ஆனா இப்போ அந்த முதிர்ந்த ஆண் துறவியும் பெண் துறையும் வர்றப்போ அதே அந்த டைமண்ட் வளையல் மின்னுதுங்க. மணல்ல இருந்து வெளிப்பட்டு மின்னுது. அவர் காலை வச்சுன்னா அது வெளியில வந்து மின்ன ஆரம்பிக்குது. விளக்கின் ஒளி போல இருக்கு. ஆண் துறவி பாக்குறாரு. ஆண் துறவி, ஐயையோ இந்த வளையல் அவ கண்ணுக்கு பட்டா ஆசை வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கால்ல அந்த மணல மூடிடுறாரு அந்த வளையல. பின்னாடி வந்துட்டு இருந்த மனைவி பெண் துறவி, மனைவி ஆக நீ பெண் துறவி, என்ன கால்ல மூடுனீங்க மணல்ல? துறவி பொய் சொல்லக்கூடாது. அப்போ இல்லம்மா, இந்த மாதிரி ஒரு வளையல் என் கண்ணுல பட்டுது, அதைத்தான் நான் என்ன பண்ணேன், மூடிட்டேன். உனக்கு அதுக்கு மேல கண்ணுல பட்டா அது ஒரு ஆசை வந்துருமோன்னு நினைச்சேன் அப்படின்னு பெண் துறவிக்கு கோபம் வந்தது. நீ என்ன துறவியா? ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் துறவி, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர். பெரிய புராணம். ஒரு ஓட்டையும் ஒரு டைமண்டையும் குடிச்சீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். போத் ஆர் அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள். எனர்ஜி பார்ட்டிகிள் உடைய ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சருடைய கூட்டு தான். ஓடும் ஒண்ணுதான், செம்பொண்ணு ஒண்ணுதான். பிரிக்க போனீங்கன்னா ரெண்டும் ஆட்டம் தான். அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் சொல்றாங்க. அப்ப நீ துறவியா? நீ துறவுக்கு லாய்க்கில்லைன்னு சொல்றாங்களா? அப்போ இத தமாஷா ஒரு கதையில, நீ துறவி இல்ல வாட்டு வரமா வீட்டு கூட்டிட்டு போயிடுறாங்களா அந்த மாதிரி. சோ இட் இஸ் சம்திங் லைக் திஸ்.
சோ துறவு வாழ்க்கை, சுயநலத்துக்காக எதையும், துறவு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற ஒரு சில வழிமுறைகள் பாருங்க. சுயநலத்துக்காக எதையும் செய்ய மாட்டேன் என்கின்ற சபதம் எடுக்க வேண்டும். தியானம், புலன்களின் கட்டுப்பாடு, சைவ உணவு, யோக பயிற்சி, பிராணாயாமா, எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு சேவை செய்தல், தானும் பயின்று மற்றவர்களுக்கும் பலனை எதிர்பார்க்காமல் அதை சேவையை போல செய்தல், வித்தவுட் எக்ஸ்பெக்டிங் எனிதிங். இதன் மூலம் ஒருவருக்கு மன அமைதி கிடைக்கிறது. ஒருவர் நம்ப முடியாத தைரியத்தை பெறுகிறார். உள்ளேயும் வெளியேயும் தூய்மை பெறுகிறது. அகமும் புறமும் தூய்மை அடைகிறது. இதயத்தில் இனிமையான ஒரு ஓட்டம், தான் என்னும் அகங்காரம் மறைந்துவிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்றப்போ துறவு வாழ்க்கையிலே the ego will disappear. உண்மையான துறவு வாழ்க்கை என்ன? துறவு வாழ்க்கை, உண்மையான துறவு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பிறருக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தல். மகரிஷி சொல்லவே வேண்டாம், மேல இருக்கிற இந்த படத்துல இருக்கிறவங்கள் பட்டியலிலும் ஒரு காலத்திலே மகரிஷியின் படமும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, நம் அனைவருடைய ஆசையுமாக இருக்கும். மற்றவர்களுக்காக சாப்பிடுகிறார்கள், மற்றவர்களுக்காக வாழ்வது. சுருக்கமாக அவர்கள் மனித சமுதாயத்தின் நலனுக்காகவும் வளர்ச்சிக்காகவும், for the welfare and development of the society காக வாழ்கின்றனர். The logical solution to human problem. எவ்வளவு ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருந்துச்சுன்னா சாமி அப்படி எழுதியிருப்பார் பாருங்க. துறவு என்பது பொருட்களை, உலக வாழ்க்கையை தவிர்ப்பதல்ல, அதன் மீது கொண்ட மோகத்தை தவிர்ப்பது. மோகத்தை தவிர்க்க மனதை உண்மை நிலையிலே நோக்கி திருப்ப வேண்டும். மகரிஷி கொள்ற அருமையான ஒரு சாமியம், ஒரு ஃபார்முலா. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. உங்க எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், அதை பத்தி நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே. பொருள், நபருடனான உறவின் உண்மையான நிலையை தெரிந்து கொண்டு விழிப்புணர்வுடன் நாம் அங்கு நடந்து கொள்ளும் போது பிணக்கோ பகையோ இல்லை, பொருத்தமான உணர்வும் தோன்றும். அளவு முறை மீறி மாறிய துன்ப உணர்வு எழ அங்கு வாய்ப்பில்லை. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. இதுதான் துறவு நிலை, பற்றற்ற நிலை என்று கூறுகின்றனர். இப்போ அப்படின்னா இந்த மனித வாழ்க்கையின் 4 நிலைகள் இருக்கு. இந்த மனித வாழ்க்கையின் 4 நிலைகளை பார்க்கலாம். பிரம்மச்சரியம், மாணவ பருவம், கிரகஸ்தம், இல்லறம், வானப்பிரஸ்தம், ரிட்டையர்ட் லைஃப், சந்நியாசம், துறவரம் என்று கூறப்படுகிறது. பிரம்மச்சரியா, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா அண்ட் சந்நியாசம், இந்த 4 நிலைகள். அவற்றில் பிரம்மச்சரியம் என்பது கிரகஸ்தமாவதற்கு முன் கடைபிடிக்கும் சாதகர் நிலை. அக்வயர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்கில்ஸ். கிரகஸ்தத்துக்கு அக்வயர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்கில்ஸ் டு ஏர்ன் மணி, கிரகஸ்தருடைய வாழ்க்கை வாழ்வதற்காக. இது சாதகர் நிலை, சாதகம் பண்ணணும். பிரம்மச்சரியம் உடைய அடிப்படையே கிரகஸ்த வாழ்க்கைக்கு நம்மை தயார் பயிற்சி கொள்ற பயிற்சி நிலை. அடுத்தது வானப்பிரஸ்தம் என்பது துறவரம் மேற்கொள்வதற்கான சாதகர் நிலை. சாதனை பண்ணணுங்க. வானப்பிரஸ்தத்துல டீடாச்மெண்ட், எல்லாத்தையும் துறக்கணும். பொருள், புகழ், பதவி எல்லாத்தையுமே யூ மஸ்ட் கெட் ரிலீவ்ட். அப்பதான் நீங்க துறவு வாழ்க்கை, இறைநிலை உணர்வதற்கான அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நீங்க உங்களை தயார். சாதகர் நிலை இதான் மனித வாழ்க்கையின் 4 நிலைகள். அதை ஒன்னொன்னா குயிக்கா பார்க்கலாம். பிரம்மச்சரியம்,
தன்னை உணர்வதற்கு தயாராகுவதற்கு குறிக்கும் சொல்லாகும். புற ஒழுக்கம் அக ஒழுக்கம் மட்டுமல்லாமல் கண்களிலும் சொல்லினாலும் கேட்பதாலும் உடலாலும் முழுமையான ஒழுக்கம் காக்கப்பட வேண்டும். தான் தனது என்னும் மமகாரம் அகந்தை அறவே அழிக்கப்பட வேண்டும். சொல்லால் மட்டுமல்லாமல் செயலிலும் ஒழுக்கம் காத்தல் வேண்டும். எண்ணம் சொல் செயலிலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் விளைவில்லாமல் நம்முடைய எண்ணம் சொல் செயல் இருக்கணும். பிரம்மச்சரிங்கிறதுக்கு பாருங்க, பிரம்மம் என்பது எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருள். எங்கும் வியாபித்துள்ள பரம்பொருள். சரியை பரம்பொருளை கண்டடைவேன் என்னும் வைராக்கிய உறுதி. இந்த ரெண்டு சொல்லையும் சேர்த்து நீங்க நான் பிரம்மச்சரியை எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளை இந்த மனித வாழ்க்கையிலே அடைந்தே தீருவேன் என்ற உறுதிதான் பிரம்மச்சரியம். So you are preparing yourself for God realization. வாழ்க்கையின் நோக்கத்தை அடைவதற்கு தயார்படுத்திக் கொள்ளும் முதல் நிலை இந்திரியங்களை அடக்கி காமத்தை துறந்து அகந்தை அழிந்து கோப தாபங்களிலிருந்து அற்று எனது பிறப்பின் காரணம் பரம்பொருளை அடைவது ஒன்றே என்ற வைராக்கிய சிரத்தையோடு அதற்கான வழியை தேடி அந்த வழி நின்று வழிபட்டு வாழ்வதே பிரம்மச்சரியம். கிரகஸ்தம் கிரகஸ்தாசிரமம், அது ஆசிரமம்னு சொல்றாங்க பாருங்க. ஆசிரமத்துலதான் you get to know lot of things. So கிரகஸ்தம் இல்லறம், மனிதாபிமானம், நன்றி உணர்வு, சிறந்த காரியங்களில் ஈடுபடுதல், எல்லா வர்ணத்தை சேர்ந்த தர்மத்தை சேர்ந்தவர்களையும் உணவளித்து விருந்தாளிகளை தெய்வம் என்று கருதுவது, உரிய காலத்தில் துணையை அடைந்து சந்ததிகளை பெருக்குவது, தெய்வ காரியங்களை செய்வது போன்றவை இல்லறத்தின் தர்மங்களாகும். மனித குலத்தை தொடரும் சந்ததிகளாக ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகவும் தீவிரமான உடல், பாலியல், உணர்ச்சி, தொழில், சமூகம் மற்றும் பொருள்களை இணைப்புகள் இருக்கும். இது இந்திய தத்துவத்தில் இல்லற நிலையாக கருதப்படுகிறது. அப்போ இதுல எல்லாத்திலையும் தன்னுடைய கடமையை செய்து அடுத்த வாழ்க்கையின் பகுதியாக வானப்பிரஸ்தா தகுதிக்காக தன்னை முன்னேற்றிக் கொள்வது இரண்டாம் நிலை. மூன்றாம் நிலை வானப்பிரஸ்தாசிரம். வீட்டு பொறுப்புகளை துறந்து அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆலோசனை பாத்திரத்தை வகுக்கிறார். படிப்படியாக உலகத்திலிருந்து விலகுகிறார். இந்த துறவு உங்களுக்கு வந்துருச்சான்னு பாத்துக்குங்க. வீட்டு பொறுப்புகளை கொடுத்துட்டீங்களா? உயில் எழுதி வச்சிட்டீங்களா? உயில் எழுதி வைக்கலன்னா யூ ஆர் நாட் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் கிரகஸ்தா டு வானப்பிரஸ்தா. வானப்பிரஸ்தா லைஃப்ல செய்ய வேண்டியது உயில் எழுதி வச்சிருங்க. உங்களுடைய உடைமைகள் மூவபிள் அண்ட் இன்மூவபிள், அசையும் அசையாத சொத்துக்களையும் மக்களுக்கு எந்த வழியிலே கொடுக்குறீங்க, சமுதாயத்துக்கு எவ்வளவு தரீங்கிறத உயில் எழுதி வச்சிருங்க. அப்புறம் வீட்டு பொறுப்பை சாவி கொத்த பையன்கிட்டயோ பொண்ணுகிட்டயோ கொடுத்துட்டீங்களா? அதை நிர்வகிக்கும்பதற்கான அடுத்த தலைமுறையினரை வீட்டு பொறுப்புகளை நிர்வகிப்பதற்கான அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்களா? அடுத்த தலைமுறையினரின் பொறுப்புகளை படிப்படியாக உணர்த்துவது. இதுல நிறைய பேருக்கு இந்த கேள்வியை நான் கேட்கிறப்போ, சார் என்ன வெளியே தள்ளிட்டாங்கன்னா அது உங்களுடைய தவறான எண்ணம். வெளியே தள்ளிட்டா அது உங்க கர்மா. அந்த நம்பிக்கை வேணும், அந்த துறவு வேணும். அடுத்த தலைமுறையினருக்கு வீட்டு பொறுப்புகளை படிப்படியாக மாற்றுவது, பெருகிய முறையில் துறவி போன்ற வாழ்க்கை முறை மற்றும் சமுதாய சேவைகள் இவரிடமும் ஆன்மீக நாட்டமும் கொண்டிருப்பதே
வானப்பிரஸ்தா லைஃப்ல ஒரு மனிதன் துறவு கொள்ள வேண்டியது. செக் புக்க செக் சைனிங் அத்தாரிட்டியை கொடுத்துட்டீங்களா இல்லையா? அப்ப நீங்க வானப்பிரஸ்தால செய்ய வேண்டியவைகள் என்னன்னு பாத்துங்க, அதெல்லாம் செஞ்சே ஆகணும். அடுத்தது சந்நியாசாசனம். ஒருவரின் வாழ்க்கை அமைதியாக அன்பினால் ஈர்க்கப்பட்ட எளிய ஆன்மீக வாழ்க்கையை கழிக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. அப்படின்னா, டிட் யூ ஆடிட் யுவர் லைஃப்? ஒரு அக்கௌண்ட் ஆடிட் பண்றீங்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்னல் ஆடிட், எக்ஸ்டர்னல் ஆடிட் எல்லாம் பண்றாங்க. அதை தவிர இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வேற பண்றான். அப்போ நீங்க வாழ்ந்த வாழ்க்கையை ஆடிட் பண்ணீங்களா? எவ்வளவு சந்தோஷமா என்னோட வாழ்க்கை இருந்துச்சு, நான் எப்படி இருந்தேன், எனக்கு எந்த நிலை வாழ்க்கை பிடிச்சது, இல்ல என்னவா இருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கறது எல்லாமே ஆடிட் பண்றதுதாங்க. அதை எதை நான் திரும்ப செய்ய மாட்டேன், எந்த மாதிரி வாழ்க்கை வேணும் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு அதே போன்ற வாழ்க்கை அமையப்பெறும். You get attached to the particular soul and lead your next life. ஆசைகள், அச்சங்கள், நம்பிக்கைகள், கடமைகள் மற்றும் பொறுப்புகளை கைவிட்டவர் சன்னியாசி. அவர் கிட்டத்தட்ட கடவுளின் ஒன்றிணைக்கப்படுகிறார். அவருடைய உலக உறவுகள் அனைத்தும் முறிந்து விட்டன. அவருடைய ஒரே அக்கறை மோட்சத்தை அடைவது மட்டும்தான், அல்லது பிறப்பு மற்றும் இறப்பு வட்டத்திலிருந்து விடுபடுவது. அதுதான் சந்நியாச தர்மம். ஆனா என்ன நினைக்கிறோம், உலகம் அடிமையாயிரும். அதத்தான் உலகம், நாம் அடிமை. தண்ணீர்ல மிதக்கும் படகு போல மக்கள் உலகத்திலே வாழ வேண்டும். ஒரு டிரான்ஸ்போர்ட் படகு இருக்கு பாருங்க, இது வெளியில படகு தண்ணீர்ல மிதக்கிற வரைக்கும் தான் தனக்கும் சமுதாயத்துக்கும் உதவி வாழ முடியும், ஒத்தும் உதவியும் வாழ முடியும். இவ்வாறு வாழ்ந்தால் தானும் வாழலாம், மற்றவர்களையும் வாழ வைக்கலாம். இதுதான் துறவு. துறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. கடமை, இருமை. இருமைன்னா துவந்தம், இருமை எனப்படும். இப்ப இருமைனா இன்பம் துன்பம், மகிழ்ச்சி துயரம், வெற்றி தோல்வி போன்ற எதிரிடையான உணர்வுகளைத்தான் இருமைன்னு சொல்றோம். இப்போ கடமையை எப்படி செய்ய வேண்டும், கடமை செய்யும் விளைவு இருமையாக இருந்தாலும் ஒருவர் கிடைக்க போகின்ற பலன்களை பற்றி எந்தவித வெறுப்பும் இல்லாதவர்களாய் தன் செயல்களை, கடமைகளை கருதி செய்கின்றார்களோ அவர்கள் இருமையிலிருந்து விடுபடுகின்றனர். இன்ப துன்பம், மகிழ்ச்சி துயரம், வெற்றி தோல்வி இருந்து விடுபட்டுருவாங்க. எல்லாம் ஒண்ணுதான். குட் அண்ட் பேட் will always exist. வெற்றியும் தோல்வியும். நான் வெற்றியை ஒரு மனிதனுடைய முகத்திலே பார்க்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே நான் தோல்வி அடைந்தால் மற்றவனுடைய முகத்தில் வெற்றியை காண முடியும். அப்போ ஒருவர் ஜெயிக்கிறார்னா நான் தோக்குறேங்கிறது நினைக்காதீங்க. அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து அவருடைய முகத்திலே நான் வெற்றியை பார்க்கிறேன். I want to win அப்படின்னா வின்னிங் ஃபேஸ் அவங்களால பார்க்க முடியாது. உங்களுக்கு ஏத்தமா நிக்கிறவன் தோத்துட்டான்னா you see a losing face தான் பாக்குறீங்க. வின்னிங் ஃபேஸ பார்க்கணும்னா தோல்வியை சந்திக்கும் போது வெற்றியை சந்தித்தவனுடைய முகத்தை, வின்னிங் ஃபேஸ பார்க்கணும். அப்போ அவர்களிடம் வேண்டாம் என்ற வெறுப்புணர்ச்சியும் இல்லை, வேண்டும் என்ற பெருவிருப்பமும் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலையில் செயல்படுபவர்கள் பந்தங்களிலிருந்து விடுபடுகின்றனர். அப்போ ஒரு சின்ன கதை சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய ராமருடைய கம்பராமாயணத்தை எல்லா இடத்துலயும் போய் பல நாடுகள்ல எத்தனையோ வருடம் தன்னுடைய பாண்டியத்தின் மூலமா சொல்லிட்டு வர்றார். கதாகாலட்சியம் ரொம்ப எல்லாரும் கேட்பாங்களாம், நீங்க தான் வரணும் சாமி, குருகளையும் பாங்களாம். அதை சொல்லிட்டே இருக்காரு. ஒரு நாள் அவருக்கு அதுல ஒரு திருப்தியே இல்லாம போகுது. ஒரு நாள் ஒரு ஞானி கிட்ட போய் கேட்கிறாராம், நான் இத்தனை ஆண்டுகளாக நான் ராமாயணத்தை எவ்வளவோ சொல்லி எவ்வளவோ பேர் என்ன மதிப்பு கொடுத்து வரவேற்று எல்லாம் பண்றாங்க, எனக்கு ஏன் ராமர் இன்னும் காட்சி கொடுக்கலன்னு கேட்டாராம். அப்போ அந்த ஞானி சொன்னாராம், நீங்க எத்தனை வருடமா எவ்வளவு நல்ல ராமாயணத்தை சொல்லி கொடுத்தாலும் கடைசியில என்ன எதிர்பார்க்கிறீங்க?
இவ்வளவு பொருள் கொடுப்பாங்க, இவ்வளவு சன்மானம் கிடைக்கும், இவ்வளவு பேரை என்ன பத்தி பேசுவாங்கங்கிற மனநிலையில் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீர்கள். ஆமா அப்படிங்கிறாரு. ராமர் காட்சி கொடுக்காம எப்படி உங்களுக்கு ராமர் காட்சி கொடுப்பாரு? இப்படிப்பட்ட மனநிலையில் செயல்பட்டீங்கன்னா, சூர்பனக வராம இருந்ததே சந்தோஷப்பட்டுங்க அப்படின்னு சொல்றதாம். சோ இன்பம் துன்பம் மகிழ்ச்சி எதையும் எதிர்பார்க்காமல் நம் கடமைகளை செய்ய வேண்டும். விருப்பு வெறுப்பின்றி பரிபூர்ண மனநிறைவுடன் பலனை பற்றி எண்ணமின்றி செயலை யோகமாக செய்பவனே உண்மையான துறவி. இத இந்த சிறுவனான துருவன், இந்த கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த துருவன் என்ன பண்றான், விஷ்ணு கிட்ட ரொம்ப நீதரிசித்து கேட்கிறப்போ அவர் என்ன சொல்றாரு, உனக்கு வேணுங்கிறத கேளுங்கிறார். இந்த பிறவியிலே நீ கேட்ட ஆட்சி என்னன்னா கேட்கிறான், ஆட்சி பீடம் துருவன் எல்லாத்தையும் கேட்கறான், உனக்கு கிடைக்கப்பெறும்னு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனா அவன் வாழ்க்கையை தொடங்கி நடந்துட்டு வர்றப்போ தலையில அடிச்சுக்கிறான். மூடனான நான் ராஜ பரிபாலனன் வேண்டும், பதவி வேண்டும் என்று கேட்டேனே, ஐயோ என் புத்தி சதி செய்து விட்டதே என தலையில அடிச்சுட்டு அழுகிறானோ. இத ஸ்ரீமத் பாகவதம் சொல்ற கதை. சுருக்கமா சொல்லிட்டேன். அப்போ இதையே தான் நம்மளும் பண்றோம். கோயில் குளத்துக்கு போறோம், எல்லா இடத்துக்கும் போய் பிரார்த்தனைகள் இப்படித்தானே கேட்கறோம். வியாதி போகணும், பொண்ணு கல்யாணம் ஆகணும், என் பிசினஸ்ல லாபம் வரணும், குடும்பத்துக்கு வாரிசு பிறக்கணும் என்ற அளவுல தானே விழுந்து விழுந்து நம்ம வேண்டிக்கிறோமோ ஒழிய, ஒரு நாளாவது இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோமாங்கிற ஆதங்கம் மகா பெரியவருக்கும் இருந்ததுன்னு தன்னோட லைஃப்ல சொல்லியிருக்காருங்க. ஆத்ம ஞானத்தை பெற்று ஜென்மம் கடை தேர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோமா? கேட்டு பாருங்க. அதற்கான முயற்சி உண்டா? அதைத்தான் பெரியவரும் சொல்றார், தன்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில் எழுதியிருக்காரு. கடைசியாக கபில ரகவன், ஒன்றே செய்ய வேண்டும், ஒன்றும் நன்றே செய்ய வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்யவும் வேண்டும். ஒன்றே செய்யவும் வேண்டும், ஒன்றும் நன்றே செய்யவும் வேண்டும், நன்றும் இன்றே செய்யவும் வேண்டும், இன்றும் இன்னே செய்ய வேண்டும். இன்னேங்கிறதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுதே செய், do it right now, don't postpone. அதையும் சொல்றாருங்க. நாளை நாளை என்று கபிலர், நாளை நாளை என்பீராகில் அது நம்முடைய முறை நாள் ஆவதும் அறியீர், நமனுடைய முறை நாள் ஆவதும் அறிவீர். எப்ப யமன் வருவான், எப்ப நம்மளுக்கு மரணம் வரும் அப்படிங்கிறதே தெரியாது. யாருக்கு தெரியும் எப்பொழுது யமன் வருமான்? வந்ததுக்கு அப்புறம் நீங்க தான் பண்ண முடியுமா? நோ சான்ஸ். வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிருமா. ஒரு செகண்ட் கூட நம்மனால அங்கிருந்து இருக்க முடியாது. அப்பொழுது செய்ய வேண்டியதை இக்கணமே இன்றே தொடங்குவோம். அந்த வாழ்க்கையை, வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், இத்தகைய துறவு வாழ்க்கையுடன் யாரும் வாழலாம். எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. லெட் மீ ரிப்பீட். வாழ்க்கையில் எந்த நிலையில் நாம் அனைவரும் இருந்தாலும், எந்த பதவியில், எந்த உடல்நிலையில் மனநிலையில் இருந்தாலும் துறவு வாழ்க்கையுடன் வாழ முடியும். எதையும் துறக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞாபகத்தில் வச்சுங்க. எதிலும் பற்றில்லாமல் கடமையை செய்து வாழ வேண்டும். A detached life. குடும்பத்தில் இருந்து கொண்டே துறவு வாழ்க்கை மேற்கொள்ளலாம். குண்டலினி யோகம், குடும்ப யோகம், இப்படி வாழ்வதுதான் உண்மையான துறவு வாழ்க்கை. கற்போம், கடைப்பிடிப்போம், கற்பிப்போம் வேதாத்திரியத்தை. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுவரை என்னுடைய அனுபவத்தையும் சுவாமிஜி இடத்தில் கிடைத்த கற்ற கல்வியையும் உங்களிடத்திலே
எனக்கு தெரிந்த அளவு பகிர்ந்து கொண்டேன். அதற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. சான்றோர் பெருமக்களே, மிகவும் சிறப்பாக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் எது துறவு வாழ்க்கை என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி இருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் முதலில் வாழ்க்கை என்றால் என்ன என ஆரம்பித்து, வாழ்க்கை என்பது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள காலம்தான் வாழ்க்கை என்றும், ஒருவன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் முக்கியம் என்று மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு 3 வழிகளை பவர் பாயிண்ட் மூலமா ரொம்ப தெளிவா, முதலாவதாக ஒழுக்க வாழ்க்கையை பற்றியும், அடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை பற்றியும், பூர்த்தி செய்யப்பட்ட வாழ்க்கை அதாவது ஃபுல்ஃபில்டு லைஃப் அதை பற்றியும் மிக தெளிவாக எடுத்துரைத்தார்கள். அன்பும் கருணையும் இல்லாத வாழ்க்கை, இல்லாத வழியில தான் இன்றைய மனித வாழ்க்கை இருக்குன்றத நாம இப்போ எல்லாரும் அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த வைரஸ் பத்தியும் தெளிவா எடுத்து சொன்னாங்க. இயற்கையோட ஒன்றுபட்டால்தான் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும். அந்த குழந்தை பருவத்திலிருந்து இறக்கும் வரை உள்ள விஷயத்தை அந்த படங்களோடு தெளிவா விவரிச்சு கூறினாங்க. ஏனைய விலங்குகளை ஒப்பிடும் போது மனிதன் தான் கொடிய விலங்காக உள்ளான் என்பதை பற்றியும் தெளிவாக சொன்னாங்க. அடுத்து ஔவையார் கூறிய அரிது அரிது மானிடதாய் பிறத்தல் அரிது என்ற பாடல விளக்கத்தோடையும் எடுத்து சொல்லி, நமக்கு ஒரு அற்புதமான குரு கிடைச்சிருக்கிறாரு. தவம் செய்தால் மட்டும் போதாது, 24 மணி நேரமும் நாம் தற்சோதனையில் இருக்க வேண்டும். எண்ணம் சொல் செயலால் அந்த தவத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை மிக தெளிவா எடுத்து சொன்னாங்க. அடுத்து துறவு பற்றி ஞானிகள் கூறிய, அதாவது ராமகிருஷ்ண பரமஹம்சர், புத்தர், அடுத்தது மகாவீர், வள்ளலார், திருவள்ளுவர், கிருபானந்த வாரியார் அவங்க கூறிய விஷயத்தை எல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அடுத்து இந்த துன்பத்தை விளக்குவது எப்படி அப்படிங்கிறதுக்கு மகரிஷி கொடுத்த அந்த தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகார் காற்றும் கடமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா எடுத்து கொடுத்தாங்க. மகரிஷி நமக்கு கொடுத்த அந்த 5 அளவு முறை, அதை கடைபிடித்தாலே துன்பம் வராது அப்படிங்கிறத ரொம்ப அறுதிட்டு சொன்னாங்க. இந்த துறவும் உலகியல் இன்பமும் அப்படிங்கிறத பத்தி கௌதம புத்தரோட வாழ்க்கைய தெளிவா எடுத்து சொன்னாங்க. துறவு எப்படி இருக்கணும், அந்த ஆன்மீக பக்குவம் பெறுவதற்கு நாம குடும்ப வாழ்க்கையில இருந்து குடும்ப கடமையை செஞ்சாலே போதும், இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை அப்படிங்கிறது வாரியார் சொன்ன ஒரு அழகான கதை மூலமா தெளிவா எடுத்து சொன்னாங்க. உண்மையான துறவு அப்படிங்கிறது பிறருக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறதையும் மகரிஷி நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வார்த்தை, உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படிங்கிறத தெளிவா எடுத்து சொன்னாங்க. ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு சில அறிவிப்புகளை தொடர்ந்து மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைகளை உயர்த்தினால் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பானவர்களே, இன்று மாலை 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் துரியதவம், அதனைத் தொடர்ந்து பேராசிரியர் டாக்டர் மீனாட்சி அம்மா அவர்கள் சென்னையிலிருந்து ஞானம் அடைதலின் அவசியம் என்ற தலைப்பிலே சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். நாளை காலை 11 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் MK தாமோதரன் ஐயா அவர்கள் யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்றி நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். எல்லா நிகழ்ச்சிகளிலும் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடி மகிழும் அன்பர்கள் தங்களது பெயரையும் ஊரையும் சாட் பாக்ஸில் பதிவு செய்யும் போது அவர்களுக்கான வாழ்த்து கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பிறகு குருவினுடைய நினைவிலிருந்து வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு முன்னதாக மேலும் சில அறிவிப்புகளை காணொளி காட்சி மூலம் இப்பொழுது காணலாம். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு குரு காணிக்கைகள் அன்பர்கள் நிறைய தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு காணிக்கைகளை நீங்கள் எப்படி இணையதளம் வழியாக செலுத்துவது என்பது குறித்த ஒரு சிறிய வீடியோ தொகுப்பினை இப்பொழுது பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.
அன்பானவர்களே, குரு காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. தாங்கள் செலுத்தும் மதிப்புமிக்க குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்தின் பல்வேறு பயன்பாடுகளுக்கு செலவிடப்படுகின்றன. இந்த இக்கட்டான சூழலில் தங்களின் குரு காணிக்கைகள் உலக சமுதாய சேவா சங்கத்திற்கு பேருதவியாக அமையும். தாங்கள் செலுத்தும் குரு காணிக்கைகளை கூகுளில் vedhathri.edu.in என்று டைப் செய்து திரையில் தெரியும் இணைய பக்கத்தில் டொனேட் என்னும் பட்டனை கிளிக் செய்தால் பணம் செலுத்தும் விவரம் தெரியும். இதில் நீங்கள் விரும்பிய தொகையை டைப் செய்த பின்பு தங்களின் பெயர், தங்களின் சரியான மின்னஞ்சல் முகவரி மற்றும் மொபைல் நம்பர் டைப் செய்த பின்பு பே பட்டனை கிளிக் செய்தால் தங்கள் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI QR மற்றும் இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் இதன் மூலம் குரு காணிக்கைகளை செலுத்தலாம். நீங்கள் பணம் செலுத்தியதற்கான ரசீது உங்கள் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்துவிடும். நன்றி. வாழ்க வளம். குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் பெருமையுடன் வழங்கும் அன்பொலி ஆப். இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ள கூகுள் பிளே ஸ்டோரில் சென்று அன்பொலி என டைப் செய்து இன்ஸ்டால் செய்யவும். இதன் மூலம் உங்கள் கைபேசியில் புதிய கணக்கை உருவாக்குங்கள். இப்பொழுது உங்கள் கணக்கிற்கு உள்நுழைய மின்னஞ்சல் அல்லது அலைபேசி எண் அல்லது அன்பொலி சந்தா எண் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பதிவு செய்து தங்கள் கடவுச்சொல்லை பதிவு செய்யவும். அன்பொலி சந்தா எண்ணை பதிவு செய்தால் அதே எண்ணை கடவுச்சொல்லுக்கும் பயன்படுத்த வேண்டும். உள் நுழைந்த பின்பு சமீபத்திய செய்திகள், இதழ்கள், வீடியோக்கள், தவங்கள் இவைகளை காணலாம். மேலும் பேராசிரியர்களின் விவரங்கள், அறக்கட்டளை முகவரிகள், நன்கொடை செலுத்தும் வசதி, செலுத்திய விவரம் இவைகளை காணலாம். மேலும் விவரங்களுக்கு anboli.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நேற்றைய தினம் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கி மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் நிறைய அன்பர்கள் குரு காணிக்கை வழங்கியும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். குரு காணிக்கை வழங்கிய அன்பர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் குருவினுடைய நினைவிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறோம். மனமுவந்து தாங்கள் அளிக்கும் குரு காணிக்கைக்கு இந்திய வருமான வரித்துறையின் 80G படி வருமான வரி விலக்கு உண்டு என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக பேராசிரியர் பெருமாள் ஐயா அவர்கள், உங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா. ஐயா சத்தியமூர்த்தி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தஞ்சாவூர்லேருந்து பேராசிரியர் பெருமாள் பேசுறேங்க ஐயா. ரொம்ப அருமையான கருத்துகள். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, மனிதனுக்கு தேவைப்படும் பொழுது இல்லறமும், வறுமை என்று ஒன்று வரும் பொழுது துறவரமும் மேற்கொள்ள நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கருத்து. அதாவது விரக்தி என்ற ஒரு நிலை வரும்போதுதான் துறவரத்தை பத்தி சிந்திக்கிறோம். ஆனா நீங்க சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே போல சாமிஜி சொன்ன கருத்துக்கள் சொன்னீங்கல்ல, அதாவது காலம் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல வாழ்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத சாமிஜி நிறைய இடங்கள் இந்த உணவு முறைகள்லயே சொல்றாங்க. ஆங்காங்கே கிடைக்கும் உணவுப் பொருட்களுக்கு ஏற்ப, தட்பவெப்பநிலைக்கு ஏற்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அந்த கருத்துக்கள்லாம் ரொம்ப விரிவாகவே சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் புத்தர் சொன்னது அவரை பற்றிய சொன்ன கருத்து உண்மையிலே எனக்கு ரொம்ப வியப்பான உண்மை. உடல் வருந்தி வரும் பொழுதுதான் உடல் தேவை என்பதை உணரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லுது. அப்ப அதே போலதான் மனித உடல் வருந்து பொழுதுதான் தேவை எதுன்னு சொல்லிட்டு யோகாவை நாடி வர்றோம். நம்ம
என்னை பொறுத்தவரை என்னுடைய உங்களுடைய சிந்தனை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மேலும் மேலும் வளர்ச்சி பெறுவதற்கும் எங்களுக்கு சிறந்த கருத்துக்கள் கூறுவதற்கும் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. ஐயாவை தொடர்ந்து அருள்நிதி சபரீஷ் ஐயா அவர்கள். ஐயா சத்தியமூர்த்தி ஐயா வாழ்க வளமுடன். நான் சபரீஷ் பேசுறேங்க. வாழ்க வளமுடன் சபரீஷ் சொல்லுங்க. ஐயா ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. என்ன உங்க ஊர்ல ரொம்ப மழையா? இப்போ ஆமா ஐயா, கேன்பரா மெல்பர்ன் ஃபுல்லாமே நல்ல பையன் கூட எங்கேயோ ஒரு லோ லையிங் ஏரியால மாட்டி முழிக்கிறேன்னு சொன்னான். ஆமா ஐயா, நியூ சவுத் வேல்ஸ் நல்ல ஃப்ளட்டிங், பயங்கர ஃப்ளட்டிங். வாழ்க வளமுடன். கேளுங்க ஐயா. அதாவது என்ன விஷயம்னா, நீங்க சொன்ன அந்த கபிலர் பாடல் வந்து கபிலர் கவசம் சொன்னீங்க இல்லையா, அது வந்து இன்றே செய் நன்றே செய்னா, அதாவது நல்ல விஷயங்கள்ல நம்ம தீர்மானிச்சு அதை உடனடியா செஞ்சிடணும். அது ரொம்ப எப்படி சிந்தனை ரொம்ப யோசிக்க கூடாதுன்னு அர்த்தமாங்க ஐயா. அப்புறம் நான் அது எனக்கு நல்லதை அது பாருங்க, நல்லதை அதான் சொல்ல பாருங்க, நல்லதை உடனே செய், இன்றே செய், தள்ளி போடாதேங்கிறாரு. இப்போ ஆத்ம ஞானம் பெறது, மற்றவர்களுக்கு உதவுறது, அதெல்லாம் செகண்ட் தாட்டே வரக்கூடாது. ஒரு பிச்சைக்காரன் வழியில போறான்னு வச்சுங்களேன், உங்க இடத்துல ஒரு கார்ல இருக்கீங்க, $1 ப்ளீஸ்ன்னு கேக்குறான். அப்போ உங்ககிட்ட $1 இருக்கு, கொடுக்கலாமா வேண்டாமா, குடிப்பானா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. உங்கள் கையில $1 கொடுக்கற அளவுக்கு இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அவன் ஏதோ செய்த தவறுனால யாசிக்கிறான். அப்ப அந்த எடுத்து இந்த $1 கொடுத்துட்டீங்கன்னா, இன்றே செய்க, இப்பொழுதே செய்க, நன்றே செய்க. யோசிக்க கூடாது. யோசிச்சீங்கன்னா அப்புறம் கொடுக்க மாட்டீங்க, திருப்பியும் உள்ள போட்டிருவீங்க, விண்டோ கிளாஸ் விண்டோவை திறக்க மாட்டீங்க. அதுதான் நல்லதை உடனே செய், அப்படிதான். அதான். சரிங்க ஐயா, கண்டிப்பா ரொம்ப நன்றி. கண்டிப்பா அதே மாதிரி ஃபாலோ பண்றேன். நன்றி ஐயா. அதே மாதிரி இறைநிலை எப்ப மனவளக்கலை கத்திருக்கீங்க, தெரிஞ்சிருக்கீங்கன்னா அதை கடைபிடிக்கணும். இப்பவே நாளைக்கு பண்றேன்னா தள்ளி போடக்கூடாது, அவ்வளவுதான். சரிங்க, பயிற்சி விடாம செஞ்சுட்டு இருக்கேங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவை தொடர்ந்து ரத்னம் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, எங்கள் மீனாட்சின்ற பேருக்கு கின்னஸ் ரெக்கார்டிங் சர்டிபிகேட் வரலைங்களா ஐயா? குன்றத்தூர் ஜூம்ல இருந்து. ஆமா, மீனாட்சின்றவங்களுக்கு குன்றத்தூர் ஜூம்ல இருக்கோம் ஐயா நாங்க. சரிங்க. சர்டிபிகேட் வரலைங்களா நீங்க? அதுங்களா, அது நீங்க வந்து சர்டிபிகேட்லாம் வந்து நீங்க ஆலியார் இதுலதான் கேட்டுக்கணும், ஐடி டிபார்ட்மெண்ட்ல. சரி, நீங்க பேசுறத கேட்டு இருப்பாங்க, நீங்க அதை சொல்லிடுங்க, அவங்க உடனே உங்களுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மாவை தொடர்ந்து ஜெயக்குமாரி அம்மா. ஜெயக்குமாரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஒசூர்ல இருந்து பேசுறேங்க. ரொம்ப ஒரு சிறப்பான விளக்கம். எது துறவு வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்கிறதுலயே கொடிய மிருகம் எதுன்னா மனிதன் தான் சொன்னீங்க. உண்மையிலேயே பயமா இருக்கு மனிதன் வாழ்வது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது எது துறவு வாழ்க்கை, எப்படி வாழ்வது துறவு வாழ்க்கை, இல்லறத்தில் முழுமை பெறாமல் ஆன்மீக வாழ்வில் முழுமை அடைய முடியாது. மகரிஷி சொன்ன கருத்துக்கள் ஆமா, அது தெளிவா எடுத்து சொன்னீங்க. எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, அதாவது புத்தர் இருக்காரு இல்லைங்களையா, அவர் இல்லறத்தை வெளியே போய் தான் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதா சொல்றாங்க. அது எப்படி, கொஞ்சம் விளக்கம் கொடுங்க. வாழ்க வளமுடன். அது அந்த காலகட்டத்துல இப்போ 2500 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நடந்த நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து அவ்வளவு வாய்ப்பு, வசதி, குடும்பம் எல்லாமே இருந்து கூட அதை விட்டுட்டு போனதுனால தானே நம்ம இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்பு. அதுவும் இறைநிலையின் ஒரு அம்சமே. அந்த மாதிரி ஒருத்தரை பண்ண வச்சு நம்மளுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறதுக்காக, நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக செஞ்சார், அவ்வளவுதான். அந்த காலகட்டத்துல 2500 வருடங்களுக்கு முன்னாடி நடந்தும் இன்றும் நாம் அதை என்ன பண்றோம், புத்த பூர்ணிமான்னு கொண்டாடுறோம். பாருங்க, இன்னும் ஒண்ணு சொல்றோம் பாருங்க, ஒரு குடும்பத்திலயும் ஒரு தண்ட சோறு இருக்கும். அந்த தண்ட சோறு ஏன் கடவுள் இப்படி படைச்சாரு? ஏன் அவர் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி, ஏன் சாரி ஒரு 5-6 அப்பா பெரியப்பா சித்தப்பா பசங்களை ஒருத்தன் தண்ட சோறா இருக்கான் அப்படின்னா, அவனுக்கு ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா,
அந்த 10 குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் அந்த தண்டசோர உதாரணம் காமிச்சு சொல்லுவாங்க, நீ இந்த மாதிரி இருக்காதேன்னு சொல்லுவாங்க. அப்போ அதே மாதிரிதான் இதை போல் உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்தால் இறைநிலை உணர்வதற்கு ஏதுவாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்காக, மேற்கோளுக்காக இறைவனுடைய தான் எல்லாமே. எவ்ரிதிங் இஸ் கோயிங் இன் an order in the universe. இந்த உலகத்திலே எல்லாம் சிறப்பாக சரியாக நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா இந்த கேள்வியே வராதுங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. அம்மாவை தொடர்ந்து சுமதி முருகன் அம்மா அவர்கள் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா யூடியூப் சேனல் 6 மணிக்கு ஆன் ஆக மாட்டேங்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. 6 மணிக்கு ஆகுங்கம்மா. நேத்து எலெக்ஷன்னால நேத்து கிடையாதுங்கம்மா. இன்னைக்கு பாருங்க இருக்குங்கம்மா. நேத்து இல்லைங்க, எலெக்ஷன்னால இல்ல. நேத்துக்கு இல்ல, அதுக்கு முன்ன நாள் ஆன் ஆகவே இல்ல. இருக்குமா, டெய்லி இருக்குமா, நிகழ்ச்சி இருக்கு. இன்னைக்கு ஆன் பண்ணி பாருங்க. ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனல் ஆன் பண்ணி பாருங்க. 6 மணிக்கு தவம் இருக்கு, அதனை தொடர்ந்து சிந்தனை இருக்குங்கம்மா. வாழ்க வளமுடன். ஓகேங்க, சரிங்கம்மா. வாழ்க வளமுடன். அம்மாவை தொடர்ந்து பாஸ்கரன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தஞ்சாவூர் அம்மா பட்டியிலிருந்து பேசுறேன். உங்களுடைய உரையை இந்த இடத்துல கேட்டுட்டு இருக்கேன். சரிங்க. இந்த துறவுக்கு நிறைய காரணங்கள் ஆரம்பத்துல சொன்னீங்க. அப்போ என் மனசுக்குள்ள இந்த துறவை நம்ம மேற்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. அதற்கு பதிலாக நீங்க இறுதியில மகரிஷனுடைய கருத்துக்களையும் சொல்லி இந்த இல்லறத்தை பற்றியும் சொல்லி தெளிவா விளக்குறீங்க. இருப்பினும் இந்த இல்லற கடமைகள்ல இருந்து கொண்டு செய்யணும்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். ஆனா அந்த இல்லற கடமைகளை நீண்டு கொண்டே இருக்கிறது ஐயா. அதை முடித்து வச்சுட்டு நாம அந்த நிலைக்கு போவோம் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஆசை இருந்தாலும் நம்முடைய இல்லற கடமைகளும் சுற்றம் நீண்டு கொண்டே போகிறது ஐயா. அதற்கு உங்களுக்கு ஓகே, உங்களுக்குன்னு சொல்றதை விட நமக்கு எந்த இடத்துல ஒரு லைன், யூ நோ டு டிரா எ லைன் சொல்லுவாங்க, எந்த இடத்துல கோடு போடணும்னு சொல்லும். இப்போ இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போறோம். இன்னைக்கு வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாரும் நான் வீடு கட்டணும், சரி, ஆசைதான், அதுவும் ஒரு தேவைதான். சரி, எந்த அளவு வீடு? 5 பெட்ரூமா? எனக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. 3 குழந்தைகள் உங்க கூடவா இருக்க போறாங்க? அமெரிக்கா, இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, துபாய்னு போயிட போறாங்க. எதுக்கு? அவங்கவுங்க நீங்க வீடு கட்டின வீட்லயே இருக்க போறாங்க. உங்க ஊர்ல அவங்கவுங்க எங்க செட்டில் ஆகுறாங்களோ தெரியாது. அப்போ எந்த இடத்துல இட் இஸ் ஃபார் மை லைஃப், ஐ நீட் ஒன்லி எ பெட்ரூம். ஒரு பையன் வர்றப்ப இருந்தா போதும், 5 பேருக்கு 5 பெட்ரூம் வேண்ட ஹால்ல படுத்துக்கிறோம், அப்படிதான் நமக்கு பழக்கம். அப்படிங்கிற ஒரு வீடு கட்டுறப்ப யூ மஸ்ட் டிரா எ லைன். இப்ப எந்த வாழ்க்கையின் எந்த நிலையிலும் அந்த ஒரு கோடு, டிரா எ லைன், இது தேவைங்கிறத வச்சுக்கிட்டீங்கன்னா அது துறவு தான். உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. அப்போ நீங்க எந்த அளவுக்கு எனக்கு வேணும், இது தேவையில்லை, இவ்வளவு போதுங்கிறப்ப துறவு தான். நான் வீட்டை தான் உதாரணம் சொன்னேன். ஒரு கார் ஆகட்டும், எந்த ஒரு பொருளாகட்டும், வாழ்க்கையின் எந்த நிலையிலும் இஃப் யூ நோ டு டிரா எ லைன், எப்பொழுதுமே ஆனந்தமா இருக்கலாம். நான் சும்மா நான் என்ன பெருமைக்காக சொல்லிக்கல. நான் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருந்தேன். அப்ப என்னோட 58வது வயதுல மகிழ்ச்சி கிட்ட 27 வருஷமா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அப்ப நல்ல பிசினஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அவன் ஐ டிசைடட் ஐ மஸ்ட் டிரா எ லைன். 58வது வயசுல எந்த கம்பெனியில் இருந்திருந்தாலும் ரிட்டையர்மெண்ட் ஆயிருக்கும். அப்ப நான் என்னுடைய இந்த இண்டஸ்ட்ரியல் லைஃப 60 வயசுல முடிச்சுக்கணும்னு டிசைட் பண்ணேன். ஐ சோல்ட் மை இண்டஸ்ட்ரி. அப்போ ஐ ட்ரான் எ லைன். எனக்கு சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம என்ன சொன்னாங்க, நீ நல்ல பிசினஸ் ஆகுறப்ப பிசினஸ் கொடுத்துட்ட, தப்பு இல்லையா அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்னுடைய வாழ்க்கை, 2வது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அடுத்தது வானப்பிரஸ்தாக்கு போகணும். கிராஜுவேட் ஆகிறப்போ எனக்கு இதெல்லாம் டீடாச் பண்ணாதான் நான் எலிவேட் ஆக முடியும், இறைநிலையை நோக்கி மேல போக முடியும்னு சொல்லிட்டு விட்டேன். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, நீ தான் கரெக்ட் டிசிஷன் எடுத்துட்ட, நீ சந்தோஷமா இருக்க, எங்களுக்கெல்லாம் நிறைய கடன் ஆயிடுச்சு, பேங்க்குக்கு திருப்பி கொடுக்க முடியல, கஷ்டப்படுறோம், குழந்தைங்க வரமாட்டேங்கிறாங்க, உன் பிசினஸுக்கு நீயே பாத்துக்கிறேங்கிறாங்க, ரொம்ப வருத்தப்படுறாங்க நிறைய பேர். அப்போ எந்த நிலையிலும் நாம் வாழ்க்கையை துறவு வாழ்க்கையாக மாற்றி
ஆனந்தமாக பிளிஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுட்டா போறோம். ஐயா ஐயா வாழ்க வளமுடன். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த பொருட்பற்று மற்றவைகளெல்லாம் ஐயா மகரிஷியினுடைய கேள்விகளுக்கு அந்த இதுல அகத்தாய்வுல சொல்லுவாங்களே அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுத்து அவைகளெல்லாம் டெட்லைன் போட்டுட்டேன். மற்றபடி குடும்ப உறவுகள்ல விட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை இருக்கு. அதான் வேற ஒண்ணும் இல்லையா. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நான் தனியா தான் வந்தோம், தனியா தான் போறோம் அப்படின்னு நினைச்சுங்க. we are unique in this nature. உங்களை மாதிரி இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல. யூ ஹாவ் டு கோ. தனியா வாழ்க்கையை தொடங்குறீங்க, ட்ரெயின் ஜேர்னி, இறங்கிடுறீங்க. உங்க படம் வந்தாச்சு, அவங்கவுங்க இறங்கிடுவாங்க, நீங்களும் இறங்கிதான் ஆகணும். குடும்ப உறவுகளை எல்லாம் கொஞ்சம் அப்படி தாண்டி போக பாருங்க, முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா. ஐயாவை தொடர்ந்து விமலா அம்மா அவர்கள். விமலா அம்மா அவர்கள் மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அவங்க மை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆஃப் பண்ணிட்டாங்க. ஆமாங்கய்யா. ஓகேங்கய்யா, நிறைவு பண்ணிக்கலாங்களா ஐயா? சரிங்க, நிறைவு பண்ணிக்கலாம். ஓகேங்கய்யா, நன்றி. அந்த விமலா அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. திருப்பியும் கொடுக்குறாங்கம்மா. கொடுங்க. விமலா அம்மா மைக்க லைட்டா டச் பண்ணி பாருங்க. வாழ்க வளமுடன். அவங்களுக்கு மைக் அன்மியூட் பண்ண தெரியல போல இருக்கு. ஃபாஸ்ட் அன்மியூட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஓகேங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. அன்பானவர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஐயா அவர்கள் மிகவும் சிறப்பாக எது துறவு வாழ்க்கை என்ற தலைப்பிலே நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பாக பதிலையும் அளித்திருந்தார்கள். ஐயா அவர்களுக்கு நமது நன்றிகளை வாழ்த்தின் மூலமாக தெரிவித்து மகிழலாம். இணைப்பில் உள்ள அனைவரும் தவ நிலைக்கு வந்து விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடி மகிழும் அன்பர்கள் அனைவரையும் குருவின் நினைவிலிருந்து வாழ்த்தி மகிழ்வோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் திருமதி செல்வி அவர்கள் கும்பகோணத்திலிருந்து, திரு நயினார் அவர்கள் சென்னையிலிருந்து, அடுத்து திரு தனிஷ், நந்தினி, மஞ்சு, இந்து, செந்தில், மீனா அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றார்கள். அடுத்து இன்றைய தினம் கோவையை சார்ந்த அருள்நிதி, ரேவதி, ஞான சம்பந்தம் தம்பதியரும் பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்கின்றார்கள். இன்று திருமண நாள் கொண்டாடி மகிழும் உமேஷ், விஜிதா தம்பதியர்களையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்வோம். இன்றைய தினம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடி மகிழும் அன்பர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குருவின் நினைவில் நின்று வாழ்த்தி மகிழ்கிறோம். அன்பானவர்களே, இந்த இணைப்பு நமக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்மஸ்ரீ அருள்நிதி SKM மயிலானந்தன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதே போல இணையம் வழியாக இந்த இணைப்பு காலை 5:15 மணி முதல் இரவு 9 மணி வரை பல்வேறு நிகழ்ச்சிகளோடு பெங்களூரிலிருந்து சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் தகவல் தொழில்நுட்ப இயக்குனர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கிருஷ் முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்து பல்வேறு உதவிகளை செய்து கொண்டிருக்கும் IT டெக்னிக்கல் டீம் உதவியாளர்கள் அனைவருக்கும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும்
மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய ஆழியார் ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும், கேள்விகளை சிறப்பாக கேட்டு சிறப்பான பதிலினை பெற்ற அன்பர்கள் அனைவருக்கும் உலக சமுதாய சேவா சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கின்றோம். இனி நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் தமிழில் துரியதவம் நடைபெறும். 6:30 மணிக்கு பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் மீனாட்சி அம்மா அவர்கள் ஞானம் அடைதலின் அவசியம் என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை, அறிவிப்புகள், உலக நல வாழ்த்தோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. இனி நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். வழக்கம் போல் நாளை 5:15 மணிக்கு இறைவணக்கம் குரு வணக்கம், 5:30 மணிக்கு 9 மையதவம் தமிழில் நடைபெறும், 6 மணிக்கு உடற்பயிற்சி, 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மையதவம், காலை 10:50 மணிக்கு மகரிஷி அவர்களின் கவிதை மற்றும் விளக்கம் ஆழியார் ஜூம் இணைப்பிலே, காலை 11 மணிக்கு முதுநிலை பேராசிரியர் MK தாமோதரன் ஐயா அவர்கள் யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பிலே திண்டுக்கல்லில் இருந்து நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய கேள்விகளுக்கும் சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். நாளை மாலை நிகழ்ச்சியாக 6 மணிக்கு ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலில் பஞ்சேந்திரிய தவம், அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு பேராசிரியர் அருள்நிதி ரமேஷ் ஐயா அவர்கள் மகிழ்ச்சி பயணம் என்ற தலைப்பிலே ஈரோட்டிலிருந்து நல்ல பல விளக்கங்களை அளிக்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் பேராசிரியர் உரை, அறிவிப்புகள், உலக நல வாழ்த்தோடு நாளைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர்கள் காலை மாலை 2 வேளைகளிலும் பல்வேறு தலைப்புகளில் நல்ல பல விளக்கங்களை அளித்து நம்முடைய சிந்தனைகளை உயர்த்தி வருகின்றார்கள். 1000 அன்பர்கள் வரை கலந்து கொள்ளக்கூடிய வசதி ஆழியார் இணைப்பிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் உங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனைவரையும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெறச் செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியும் வேதாத்ரியம் ஃபார் வேர்ல்ட் பீஸ் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியையும் தங்களுடைய அன்பு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெற வைப்பதும் குருவுக்கும் சமுதாயத்துக்கும் நாம் அளிக்கும் குரு காணிக்கை என்று கூறி இத்துணை நேரம் இந்த இணைப்பில் இணைந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறி உள்ளங்களில் வேதாத்ரியம் வளர, உள்ளங்கைகளில் வேதாத்ரியம் மலர என்றும் இணைந்திடுங்கள். காலையில் ஆழியார் ஜூம் இணைப்பிலும் மாலையில் ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலிலும் என அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழியார் ஜூம் இணைப்பு எண் 8191181911 பாஸ்கோட் ALIYAR என அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஆழியார் தகவல் தொழில்நுட்ப துறையிலிருந்து விடைபெறுவது துணை பேராசிரியர் உமாசங்கரி. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.